ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை ஒரு சில காரியங்களை இந்த நாட்களில் கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்பொழுது அவர்கள் 1ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலர்களுடனே சேர்த்து கொள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டது. ஓகே, யூதாஸ் ஆண்டவர் தனக்கு வைத்திருந்த அந்த மகிமையான அப்போஸ்தல ஊழியத்தை இழந்து போன பின்பு அதற்கு ஒருவர் தெரிந்தெடுக்கப்படுவது அவசியமாக இருந்தது. இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒவ்வொரு திருச்சபை ஸ்தாபனங்களும், அது பெந்தைக்கோஸ்தே ஸ்தாபனங்களோ மெயின்லைன் சர்ச்சஸோ பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் எல்லாமே ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு ஆதி திருச்சபைக்கு இருந்த முறை என்னவென்று சொன்னால், அவர்கள் சில தகுதிகளை பார்த்தார்கள். ஆரம்பம் முதல் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், நல்ல சாட்சி பெற்றவர்கள், விசுவாச வீரர்கள், ஒத்துழைக்கிறவர்கள் என்று சொல்லி பல குணாதிசயங்களை வைத்து 2 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். ஒருவர் பேர் மத்தியா, இன்னொரு பேர் யுஸ்து. இது ஒரு பிரதானமான வேலை. 12 அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் அவர்களுக்கு சிங்காசனங்கள் கொடுக்கப்படும். ஒரு கண்ணியமான, ஒரு கனமான ஒரு பொறுப்பு, ஒரு ஊழியம். அதிலே அவர்கள் சாதாரண ஒரு ஜெபம், பல நாட்கள் கூடி உபவாசம் பண்ணி எல்லாம் ஜெபிக்கவில்லை. ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே நீர் இந்த 2 பேரில் யாரை தெரிந்து கொண்டு இருக்கிறீரோ அதை எங்களுக்கு காண்பித்தரலாம் என்று சொல்லி சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது என்று சொல்லப்பட்டது. அவன் 11 சேர்த்து கொள்ளப்பட்டான். சரி, இப்ப நான் அந்த யுஸ்துவை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். யோசித்து பாருங்க, அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், ஒரு ஆசை இருந்திருக்கும். ஏன்னா அவரும் பல ஆண்டுகளாய் ஊழியம் செய்தவர், அனுபவம் உள்ளவர், உண்மை உள்ளவர், அபிஷேகம் பெற்றவர், ஒத்துழைக்கிறவர். அவருக்கு ஒரு ஆசை. சரி, அந்த 11 பேரோடு கூட ஒரு ஆளை சேர்க்கப்பட்டு நம்ம 12வது ஆளை மாறுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த கனவு இருந்திருக்கும், அந்த ஆசை இருந்திருக்கும், ஆயத்தங்கள் இருந்திருக்கும். ஆனால் அவர் தெரிந்தெடுக்கப்படவில்லை. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிந்து மத்தியா சேர்த்து கொள்ளப்பட்ட பின்பு யுஸ்துவோருடைய மனநிலைமை தான் நமக்கு கவனிக்கணும். நாம் இன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன், கவனிங்கள். முதலாவது, யுஸ்துவுக்கு ஒரு அரசியல் மனசு இல்லை. He had no political mind. அரசியல் மனது இருந்திருந்தால் அன்றைக்கு ஒரு பிரச்சனை பண்ணி இருந்திருப்பார். எனக்கு இந்த சீட்டில் சந்தேகம் இருக்கிறது, அது திரும்பவும் பண்ண வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது, ஏதாவது ஒன்று அவரை சார்ந்தவங்களோ என்ன சொல்லியிருக்கலாம், அவர்கள் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் யுஸ்து சொல்லவில்லை. இன்றைக்கு திருச்சபை நாம் கொஞ்சம் விசுவாசிக்க வேண்டும். திருச்சபையில் இருக்கிற பொறுப்புகள் எல்லாமே ஊழியங்கள், அதிகாரம் செலுத்துவதற்காக கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. அது எந்த திருச்சபையாக இருந்தாலும் பரவாயில்ல. அங்கே ஒரு மேய்ப்பன் உண்டு, திருச்சபை பணிகள் உண்டு. அந்த திருச்சபை பணிகளை நிர்வகிக்க, ஊழியங்களில் உதவி செய்யதான் ஒவ்வொரு திருச்சபையும் வெவ்வேறு பொறுப்புகளை என்ன செய்திருக்கிறது, ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த பொறுப்புகளை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும் ஒழிய அரசியல் என்ன செய்யக்கூடாது, நாம் செய்யக்கூடாது. அது ஆதி திருச்சபையில் இல்லை. ஆகவே ஆதி திருச்சபை வேகமாய் வளர்ந்தது. ஒன்று. இரண்டாவது, யுஸ்துவுக்கு பொறாமை இல்லை. He had no envy on others. சரி, நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும், எனக்கு வர வேண்டிய ஒரு சான்ஸு அவருக்கு போயிடுச்சு, அதில் மத்தியாவுக்கு, மற்ற 11 பேரை விட்டுருங்க, இந்த மத்தியாவுக்கு எதிராக எதையாவது நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்யணும், அவருக்கு குடைச்சல் கொடுக்கணும், அவர் அப்போஸ் பண்ணணும், அவற்றை ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும், அவருடைய பழைய காரியங்கள்லாம் இழுக்கணும். இது எதுவுமே அவர் பண்ணலை. அமைதியாக என்ன செய்தார், அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஏன் அமைதியாக இருந்தார்? இன்னொரு குறிப்பு நான் சொல்றேன். He wanted to protect the oneness in the church. அந்த திருச்சபையில் ஒருமையை காத்துக்கொள்ள விரும்பினார். ஓகே, நான் இல்லைங்கிறதுனால ஒரு மனது கெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நிறைய மாம்சத்தில் இருக்கிறார்கள், நான் பொறுப்போட்டு போறேன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்கக்கூடாது,
சர்ச் நல்லா இருக்கு, ஊழியம் நல்லா இருக்கு, அந்த வேலை நல்லா நடக்கு அப்படின்னு கேட்டு நமக்கு சந்தோஷம் வரணுமே ஒழிய வருத்தம் வரக்கூடாது. வருத்தங்கள் வந்தால் நாம் சரியான மனநிலைமையில் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யுஸ்துவுக்கு பொறாமை இல்லை, யுஸ்துவுக்கு வருத்தம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர் ஒரு மனதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். இன்னொரு காரியம் பாருங்க, he was satisfied with what God had given to him. ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுத்தாரோ அதை அவர் திருப்தி படைந்தார். ஓகே, கூட சொல்லிருக்கலாம், ஐயா உங்களுக்கு வராமல் போயிடுச்சியா, மத்தியாசுக்கு போயிடுச்சு, நோ ப்ராப்ளம். ஆண்டவர் அவங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை கொடுப்பார், அதை கொடுத்து கவலை இல்லை. எனக்கு கர்த்தர் ஊழியம் கொடுத்திருக்கிறார், எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், எனக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் மை அனாயிட்டிங், மை காலிங், மை மினிஸ்ட்ரிஸ். இந்த டீமோடு இணைந்து கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை நான் சந்தோஷமா என்ன செய்வேன், நான் பண்ணுவேன். அதுதான் அவருடைய மனநிலைமையாக என்ன செய்தது, காணப்பட்டது. திருப்தி. இன்னைக்கு நம்ம எல்லாம் இதெல்லாம் இருக்கான்னு யோசித்து பாருங்க. நான் அரசியல் பண்றேன்னா சர்ச்சில் என்ன யார் மேலேயாவது பொறாமை எனக்கு இருக்கா? ஒரு மனதை காத்து கொள்றேன்னா, ஒரு மனதை கெடுக்கிற ஆளா நான் இருக்கிறேன்னா? எனக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்படவிட்டாலும் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களை திருப்திப்படுகிறேன்னா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருக்கு இன்னொன்று சுயநலம் இல்லை, சுயநலமான நோக்கங்கள் இல்லை. he had no selfish ambition. சுயநலம் இல்லை அவருக்கு. சுயநலம் இருந்திருந்தா அவர் போராடி இருந்திருப்பாரு, அந்த பொறுப்புக்காக என்ன செய்திருப்பார், போராடி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்திருந்திருப்பார். ஆனால் அவர் செய்யல. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் இந்த சுயம் சாகடிக்கப்படாமல் இருக்கும் பொழுது நிறைய பாதிப்புகள் என்ன செய்கிறது, அது கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால பழைய பக்தர்லாம் பாடி இருக்கிறாங்க, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா நீ அருள் புரியும் என்ற பாடலை அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, பாடியிருக்கிறதை நாம் பாடியிருக்கிறோம். இன்னொன்று முக்கியமானது, he avoided unnecessary talks. நான் கொஞ்சம் அதை யோசித்து பார்க்குறேன். அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, யாரோ ஒருத்தர், எல்லாருமே ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்லிக்கலானே, அல்லதா பிரதர் உங்களுக்கு வர வேண்டிய ஒன்று அவருக்கு போயிடுச்சு பிரதர், இதை நம்ம விடக்கூடாது, நம்ம என்னென்னு பேதுருட்டு போய் கேட்கணும், அல்லது திரும்ப ஜோம் பண்ணி சீட்டு போட சொல்லணும், அந்த சீட்டில் அந்த சீட்டில் என்ன எழுதுறாங்கன்னு ஒரு ஆளை வச்சு செக் பண்ணணும், எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது இப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தன் இருந்திருப்பான் ஆதி சபையில், இல்லாமல் இருந்திருக்காது. ஏன்னா பிசாசு அனைத்தான் இருந்தானே. ஒருவேளை அப்படிப்பட்ட அன்னெசரி டாக்ஸ் ஏதாவது வந்திருந்திருக்கும் என்றால் யுஸ்து என்ன பண்ணல, he never entertained those unnecessary talks. அதை பற்றி அதை அவர் என்டர்டெயின் பண்ணவே இல்லை நோ அப்படின்றார். பண்ணக்கூடாது, நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், நீங்கள் பண்ணால் பண்ணிக்கங்க, நீங்களும் பண்ணக்கூடாது, பண்ணிக்கலாம் நீங்களும் பண்ணக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம், கர்த்தர் ஒருத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளவது தான் நம்முடைய பக்குவம். அமைதியாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த ஆட்டிடியூட்ல தான் என்ன செஞ்சாரு, அவர் போனதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, he had kingdom மைண்ட் செட்டப். அதான் ரொம்ப பிரதானமானது. ராஜ்யத்தின் சிந்தை அவருக்குள்ள காணப்பட்டது. he had kingdom மைண்ட் செட்டப். ராஜ்யத்தின் சிந்தை அவருக்குள்ள காணப்பட்டது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு ராஜ்யத்தின் சிந்தையை தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் சிந்தை இருக்கிறவங்க தான் உலகத்தில் இருக்கிற எதையோ ஒன்றை பெரிதாக நினைப்பார்கள். they will focus on the titles, அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது எல்லாமே அவங்களுக்கு மினிஸ்ட்ரிஸ்ங்கிற கான்செப்டே வராது. அதெல்லாம் பொறுப்பு, ஒரு பந்தா, ஒரு அதிகாரம் செலுத்தணும், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உலகத்தில் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பூமியில பரதேசிகளை போல சஞ்சரிக்கிறோம். இந்த பூமி விட்டு ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போகும் பொழுது அங்கே நம்மை கண்ணியமாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள போகிறார், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராஜ்யத்தின் சிந்தை என்பது ராஜ்யம் வளர வேண்டும், அதுதான் இருக்கும். நான் வளரணும், என் பேர் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்காது. யுஸ்து வந்து சொன்னார், ஓகே மத்தியாவோ யுஸ்துவோ பர்னபாஸோ லூக்காவோ மார்க்கோ யாரோ ஒருத்தர் வேலை நடக்கணும், தேவராஜ்யம் என்ன செய்யணும், கட்டப்படும். இந்த சிந்தை தான் ஆதி திருச்சபைக்குள்ள அதிகமாக காணப்பட்டது. இந்த கடைசி கால விசுவாசிகளாகிய நமக்குள்ள இப்படிப்பட்ட சிந்தைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் சீரியஸா நம்ம என்ன செய்யணும், திங்க் பண்ணி பார்க்கணும். ஆண்டவரே எங்களுக்கு வேற சிந்தைகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுக்கு சரியான சிந்தையை தாரும் ஆண்டவரே என்று நம்ம கத்திரத்தில் என்ன செய்யணும்,
நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? நல்ல சிந்தைகளை, ராஜ்யத்தின் சிந்தைகளை கர்த்தர் தருவார். ஒரு கிறிஸ்தவனுக்கு, அந்த பென்டிகாஸ்டல் கிறிஸ்டியனுக்கு மாத்திரமல்ல, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நீங்க நல்லா கவனிங்க, இந்த கிங்டம் ஆட்டிடியூட், கிங்டம் மைண்ட் செட்டப் இருக்கணும். எவ்ரி கிறிஸ்டியன் மஸ்ட் ஹேவ் கிங்டம் ஆட்டிடியூட் அண்ட் கிங்டம் மைண்ட் செட்டப். அது மட்டும் வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம சர்ச்சஸ்ல பார்க்குற நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யும்? இல்லாம போயிடும். இல்லாம போயிடும். இந்த யுஸ்துவிட்ட நம்ம கற்றுக்கொள்ற இன்னொரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? He got a passion for prayer. நீங்க சாப்டர் 2க்கு வாங்க. அவர்கள் 120 பேர் ஒரு மேல் வீட்டறையில், ஒரு அப்பர் ரூம்ல கூடி அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதுல யுஸ்துவும் ஒரு ஆளு. இந்த டீம் அப்படியே ஜெபம் பண்ண போச்சு. யுஸ்து நான் வரல, நம்ம வருத்தத்தில் இருக்கிறாரு, அவர் கோபமா இருக்கிறாரு, அவருக்கு பிடிக்கல, அவர் தனியா போறாரு, அவர் போய் இன்னொன்னு ஆரம்பிக்க போறாரு. இந்த பிசினஸ் எங்க கிடையாது. என்ன அந்த அந்த ஜபத்துல ஒரு வெறி. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, 120 பேர் வாங்க, ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, பரிசுத்தாவி பெறுகிற வரை நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். வாங்க நம்ம எல்லாரும் அந்த வீட்டில் கூடி ஜெபம் பண்ண போறோம்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே முதல்ல பைத்திட்டு போனாரு யுஸ்து. அப்போ ஆதி திருச்சபை வளர்ந்ததற்கு ஒரு காரணம் யுஸ்துவை போன்ற தேவ மனிதர்கள். அவங்க பேர் வெளியே தெரியாம இருக்கலாம், 12 பேர்ல ஒரு ஆள் அவர் மாறாம இருக்கலாம், சேர்ல உட்காந்து இந்த நியாயத்திருக்கிற கிருபை ஒருவேளை அந்த அழைப்பு அவருக்கு இல்லாம போயிருக்கலாம். பட் he also was a part of the growth of the early church. அந்த ஆதி திருச்சபையின் வளர்ச்சிக்கு அவர் மிகப்பெரிய பங்கு என்ன செய்தார்? ஆற்றினார். அவர் நினைச்சாரு, God will always choose right people for right position or right responsibilities. ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய சரியான வேலைக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பார். யோசித்திருப்பார், ஒருவேளை சின்ன மனுஷன் தானே, சின்ன வருத்தம் வந்திருக்கும், நம்மளை விட்டுட்டாங்களே, நம்ம வராமல் போயிட்டோமே அப்படின்னு யோசித்த அடுத்த நிமிஷமே என்ன யோசித்திருப்பாரு? என்னை விட ஆண்டவர் மத்தியாவை அவர் சிறப்பாக கண்டார், என்னை விட பேதுரு கண்டார் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. பேதுரு கண்ட பிரச்சனை, பேதுரு ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணிட்டாரு, அவருக்கு வேண்டிய ஆளை சூஸ் பண்ணிட்டாரு, இல்லை. God has chosen the right one for the right position. சரியான வேலைக்கு சரியான நபரை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். எனக்கு கிருபை இருக்கு, எனக்கு அழைப்பு இருக்கு, எனக்கு அபிஷேகம் இருக்கு, எனக்கு அனுபவம் இருக்கு, ஆனா என்னை விட அவர் சரியான ஆள்னு கர்த்தர் நினைச்சாரு. ஸோ அதனால அவர் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஆட்டிடியூட் வந்து நமக்கு வரணும். கிறிஸ்தவலாகி நமக்கு என்ன செய்யணும்? வரணும். சின்ன சின்ன வேலை, சர்ச்சில் இருக்கிற டைட்டில்ஸ் எல்லாம் உலகத்துக்கு நத்திங். இங்கே நம்ம பிரசிடென்ட், சண்டே ஸ்கூல் டைரக்டர், யூத் பிரசிடென்ட், சர்ச் செக்ரட்டரி, சர்ச் ட்ரெஷரர், சேர்மன், தீஸ் ஆர் ஆல் நத்திங் டு தி செக்குலர் பீப்புள். நம்ம இங்கே பெருசாக இங்கே நினைக்கிறது, உலகத்தில் போய் சொல்லி பாருங்க, அவனுக்கு தே டோன்ட் மீன் இட், அவனுக்கு என்னென்ன விளங்காது அது. ஸோ அப்போ நம்ம ஊழியம் செய்வதற்காய் கொடுக்கப்பட்ட திருச்சபை, நோக்கத்தை சார்ந்து வாழ வேண்டிய திருச்சபை, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காய் போராட வேண்டிய திருச்சபை, இருளின் ராஜ்யங்களை உடைத்து தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக இந்த உலகத்தில் நிறுவப்பட்ட திருச்சபைகள் சரியாக இயங்க வேண்டும் என்றால் யுஸ்துக்களை போன்ற மனிதர்களும் யுஸ்துவுக்குள் இருந்த அந்த மனநிலைமையும் அந்த அந்த சிந்தனைகளும் நமக்குள்ள என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆகவே இதை கேட்குற எல்லா விசுவாசியும் நீங்கள் எந்த சபை விசுவாசியாக இருந்தாலும் போகிற டிவியில் நீங்கள் கேட்குறீங்க, என்ன யூடியூப்ஸில் நீங்கள் கேட்கலாம், எந்த சபை நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும் நீங்கள் தீவிரமாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் சபையில் நான் ஒரு யுஸ்துவாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, எங்கள் சபையில் யுஸ்துக்கள் தான் இருக்க வேண்டும், யுஸ்துவின் மனநிலைமை தான் நினைச்ச வேண்டும், இருக்க வேண்டும், யுஸ்து மேல் இருந்த அபிஷேகம் தான் எங்கள் சபையில் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது அந்த கிருபைகளை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் தருவார். இருக்கிறவங்களை கண்ணு மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் யுஸ்துவின் வாழ்க்கை மூலமா எங்களோடு கூட பேசின நீ தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவரிடத்திலிருந்து அந்த தெய்வீக பண்புகள், அந்த வளர்ச்சிக்கு காரணமான சுபாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தருவதாக. ஆண்டவரே, பொறாமைகளோ, போட்டிகளோ, கசப்புகளோ, ஒத்துப்பாக்களோ, ஒருத்தர் கம்பேர் பண்ணி பேசுகிறதோ திருச்சபை வளாகத்திற்குள் வராதபடி கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே இதை கேட்கிற யாவருக்கும் இந்த நிகழ்ச்சி, இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாரும். கிருபை அவரோடு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.